வணக்கம். இது தமிழா செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையின் நேரடி பிறப்பு விகிதம் சுமார் 1,20,000 குறைந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. 2019 ஆண்டில் 3,19,010 இருந்த பிறப்பு எண்ணிக்கை 2025 2,14,570 குறைந்துள்ளது. இது சுமார் 33% வீழ்ச்சியாகும். நாட்டின் சனத்தொகை நிலைத்தன்மைக்கு ஆண்டுக்கு 3,30,000 முதல் 3,60,000 பிறப்புகள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய எண்ணிக்கை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. திருமணங்கள் தாமதமாதல், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, இளைஞர்கள் வெளிநாடு செல்லுதல், கல்வி மற்றும் தொழில்துறையில் பெண்களின் ஈடுபாடு அதிகரிப்பு, குடும்ப கட்டுப்பாடு முறைமைகள் மற்றும் மலட்டுத்தன்மை சார்ந்த பிரச்சினைகள் போன்றவை பிறப்பு விகிதம் குறைய முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பிறப்பு விகிதத்தை ஊக்குவிப்பதற்கான தேவையான ஆதரவையும் சலுகைகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார்.